தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது, பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாயிருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வருமுன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர்? என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றிக் கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்துப் பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் ஓடிப் போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களைப் பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரைக் கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 13ஆம் வாரம் ஜூலை 2ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இந்த நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு? பேய்களை ஓட்டுறாரு. அதுவும் பாருங்க, பேய்கள் இவரை பார்த்தோன்னே இறைமகனேன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பட் நம்மள கிறிஸ்தவர்கள் நம்மளே சில டைம் என்ன பண்ணிடுறோம்? ஏதோ ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிடுறோம். ஏசப்பா யாரு? அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிடுறோம். ஒரு பேய புரிந்து கொள்ளும்போது நம்ம பிறந்ததிலிருந்து இருக்கோம். நம்ம தாத்தா பாட்டிங்கள்ல இருந்து கிறிஸ்துவ பின்பற்றிட்டு இருக்கோங்கும்போது, இன்னமும் நமக்குள்ள பல சந்தேகங்கள் எழுந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த நற்செய்தியில பாருங்களேன், அந்த ஊர் மக்கள் கூட பாருங்களேன், பேய ஓட்டி, அதாவது அவ்வளோ கொடூரமான பேய்கள ஓட்டுனாரு. ஆனா ஊர் மக்கள் இந்த ஏரியா விட்டு போயிடுங்க, போயிடுங்கன்றாங்க. ஒண்ணும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஏசப்பாவ புரிந்து கொள்வதே இல்ல. அவர் நமக்கு செய்றதெல்லாம் நல்லதுக்கு தான். ஒரு விஷயம் நம்மள விட்டு போகுதுன்னா, அது தேவையில்லாத விஷயம், கடவுளுக்கு எதிரான விஷயம் அப்படின்னு நீங்க நம்பணும். அதாவது ஏசப்பா கூட இருக்கும்போது தான் இத நீங்க நம்ப முடியும். சரிங்களா? ஸோ, ஏசப்பாவை பற்றிக்கொண்டு அவர் காட்டிய வழியில் நடப்போம். சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.